இந்த கர்வேச்சர் கழுத்தில் வரக்கூடிய ஒரு வளைவு, அதுக்கப்புறமா நம்மளுடைய லும்பாரில் இருக்கக்கூடிய வளைவு, இது ரெண்டும் வந்துட்டு சாக் அப்சர்வர், ஓகேங்களா, சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யுது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுறோம், வீக்னஸ் டைட்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வளைவுலேருந்து எக்ஸ்ட்ரா வளைவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இல்லையா, ஃப்ளாட் ஆயிரும், நேராயிடும் கழுத்து, அந்த வளைவே இருக்காது. அதே மாதிரி லும்பார்லையும் அதே மாதிரி தான், ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு கர்வேச்சர் வந்துடும், அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் ஆயிரும். அதனால தான் கழுத்தில் வந்துட்டு டிஸ்க் பல்ஜுங்கிற ஒரு கண்டிஷன் வருது, லும்பாரில் டிஸ்க் பல்ஜுங்கிற ஒரு கண்டிஷன் வருது. கழுத்தில் டிஸ்க் பல்ஜாய் நர்வ் டச் பண்ண உடனே தலைவலி, தலை சுத்தல், கையில் வந்துட்டு நம்னஸ், ரேடியேஷனு, கையில் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட், ஒரு விதமான பிடிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் வருது. லும்பாரில் டிஸ்க் பல்ஜ் ஆன உடனே காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறோம், காலெல்லாம் மரத்து போகுதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஆகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கர்வேச்சர் எக்ஸ்ட்ரா கர்வேச்சர், அதாவது லோடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா லோடோசிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லையா, ஃப்ளாட்டன் ஆகிடுவான், லாஸ் ஆஃப் லோடோசிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே லும்பார்லையும் அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் புரிதல். ஏன் வந்துட்டு நமக்கு கழுத்து வலிக்குது, ஏன் நமக்கு பேக் பெயின் ஆகுது.